கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். இளநிலை பாடத்திட்டத்தில் சுற்றுச்சூழல் கல்வி யுஜிசி முக்கிய அறிவுறுத்தல். நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சுற்றுச்சூழல் கல்வி பாடத்திட்டத்தை சேர்ப்பது தொடர்பாக யுஜிசி முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளன. இதுகுறித்து கூடுதல் தகவல் வழிகாட்டுதல்கள் யுஜிசி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. நாட்டின் சுற்றுச்சூழல் சிறந்த முறையில் கட்டமைக்கும் வகையில் அது தொடர்பான கற்றல் முறைகளை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க உயர்கல்வி நிறுவனங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி பருவத் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு. சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி பருவத் தேர்வுக்கு எழுதுள்ள மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.idunom.ac.in என்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முதன்முறையாக மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் சென்னை ஐஐடி. மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் நிர்மான் செயல் விளக்க நாள் 2024 நிகழ்ச்சி சென்னை ஐஐடியில் நடைபெற்றது. இது தொடர்பாக சென்னை ஐஐடியில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் நிர்மான் ஒத்துழைப்போடு மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்துவதற்காக முதல் முறையாக நிர்மான் செயல் விளக்க நாள் 2024க்கு ஏற்பாடு செய்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு, சுகாதார தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 30 புத்தொழில் நிறுவனங்கள் தங்களின் யோசனைகள் அடிப்படையிலான கண்டுபிடிப்புகளை சமர்ப்பித்தன. ஆண்டுதோறும் இதுபோன்று நிகழ்வை நடத்தவும் இக்கல்வி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் கூடாது, பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. தமிழகத்தில் +2, +1 வகுப்புகள் மற்றும் 6 முதல் SSLC வரையிலான வகுப்புகளுக்கு காலாண்டு தேர்வு தொடங்கி நடைபெற்று முடிவடைந்தன. இதனையடுத்து காலாண்டு விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு இணங்க காலாண்டு விடுமுறை 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி விடுமுறை முடிந்து வருகிற 7ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் காலாண்டு விடுமுறை நாட்களில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் நிரப்ப இடைக்கால தடை. தகுதி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான நியமனங்களை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.